டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நீங்கள் எப்போவாவது சேலமில் இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் டிஆர் சுந்தரம் சாரை நீங்கள் நேரில் சந்திச்சிருக்கீங்களான்னு லண்டன்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகை தொடர்பான பணியாற்றிய பல படங்களுடைய படப்பிடிப்பு மாடர்ன் தியேட்டர்ஸில் நடைபெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மாதக்கணக்கில் மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைந்தது. நான் பத்திரிகை உலகத்துக்கு வந்தது 1967ஆம் ஆண்டில் தான். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரம் இறந்தது 1963ஆம் ஆண்டில். அதனால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவருடைய மகனான ராமசுந்தரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அவர் இயக்கிய அன்று சிந்திய ரத்தம் என்ற படத்துக்கு கூட நான் தான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றினேன். இயக்குனர் ஹரி என் நடிகர் பிரசாந்த் இணையற திரைப்படத்தில் நடிகர் வடிவேலு சாரும் இணைவாரான கதார்லேருந்து கபீர் கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஹரியும் பிரசாந்தும் இணைகின்ற புதிய படத்திலே வடிவேல் நடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியல. சார், படத்தினுடைய டிக்கெட் புக்கிங் கட்டணம் டிக்கெட் நியூவில் 30 ரூபாயும் புக்கிங் மீஷோவில் 40 ரூபாயும்னு அதிகரிச்சிருக்கே. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. இது போன்ற செய்திகளால் யார் மிகப்பெரிய பாதிப்பு அடைவார்களோ அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களும் அவர்களுக்கென்று உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இதை பற்றி எந்த ஒரு கருத்தும் இதுவரைக்கும் சொல்லாமல் இருப்பது தான் எனக்கு இந்த விஷயத்தில் மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. லக்கி பாஸ்கர் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு நடிகர் துல்கர் சல்மான் வேறு ஏதாவது திரைப்படங்களில் நடிக்கிறாரான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. துல்கர் சல்மானுடைய நடிப்பிலே அடுத்து வெளிவர இருக்கின்ற திரைப்படம் காந்தா. இந்த மாத இறுதியிலே அந்த படம் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து ஆகாசம்லோ ஒக்க தாரா என்கின்ற ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறார் துல்கர் சல்மான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சு நடிகை ஜி வரலட்சுமி தயாரிச்ச ஹரிச்சந்திரா திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகை ஜி வரலட்சுமியுடைய தயாரிப்பிலே சிவாஜி நடித்த ஹரிச்சந்திரா திரைப்படம் வெற்றி படமாக அமையல. சார், அதிக மொழிகளில் ரீமேக் பண்ணப்பட்ட தமிழ் திரைப்படம் என்னன்னு மட்டக்களப்புல இருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. காதல், திருவிளையாடல் ஆரம்பம், நடுவிலே கொஞ்சம் பக்கத்தை காணும், சார்லி சாப்ளின் போன்ற படங்கள் 6 மொழிகளிலே படமாக்கப்பட்டிருக்கின்றன. விஷால் ஜிவிஎம் காம்போ மூவி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அடுத்து ரவி அரசனுடைய இயக்கத்திலே விஷால் நடிக்கின்ற படத்தினுடைய வேலைகள் தான் இப்போது நடந்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுறேன். இந்த படம் எடுத்து முடிக்கவே நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகிவிடும். அதனால் கௌதம் வாசுதேவனோடு விஷால் இணைகின்ற படம் இந்த ஆண்டு இறுதியிலே தான் தொடங்க வாய்ப்பு இருக்குது. சரி, இயக்குனர் கே பாலச்சந்தர் சாருடைய படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச டாப் 3 திரைப்படங்கள்லாம் எதை சொல்லுவீங்க? அண்ட் அவருக்கு பிடிச்ச பாரதிராஜா சாருடைய படங்கள் என்னன்னு ராஜபாளையம்லேருந்து சுதர்ஷன் கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர் இயக்கிய படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்னா பல படங்களை சொல்லலாம். நீங்கள் 3 படங்களுடைய பெயரை சொல்லும்படி கேட்டிருக்கிறதுனால அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, சிந்து பைரவி ஆகிய 3 படங்களுடைய பெயரை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். பாரதி ராஜா இயக்கியதிலே பாலச்சந்தருக்கு மிகவும் பிடித்த படங்கள்னா 16 விதியிலே, புதிய வார்ப்புகள், வேதம் புது ஆகிய 3 படங்களையும் சொல்லலாம். சார், தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் நவரச நாயகன் கார்த்திக் இவங்க 2 பேருமே அழகிலும் சரி திறமையிலும் சரி ரொம்பவும் கெட்டிக்காரர்கள். ஆனால் இவங்க அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சாங்களா? அப்படி அடையலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது 100க்கு 100 சரியான விஷயம். கார்த்திக், பிரசாந்த் ஆகிய இருவருமே மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்க வேண்டிய கலைஞர்கள், அது எந்த சந்தேகமும் இல்லை. இதில் கார்த்திக் அந்த உயரத்தை அடையலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்திலே கார்த்திக்கு அமைந்த சில நண்பர்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் அமைந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையே கொஞ்சம் திசை மாறி போய்விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அவர் திசை மாறியெல்லாம் போனதாக சொல்ல முடியாது. ஆனால் பிரசாந்த்கிட்ட சரியான திட்டமிடல் இல்லை. இல்லைன்னா அவரும் இன்னும் மிகப்பெரிய உயரத்தை தொட்டு இருப்பார். மண்வாசனை திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடல் உருவான விதம் பற்றி சொல்ல முடியுமா? ஆனால் அந்த பாட்டின் படப்பிடிப்பின் பொழுதும் சரி அல்லது ரெக்கார்டிங் பொழுதும் சரி நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. மண்வாசனை படத்தினுடைய பாடல் கம்போசிங் கன்னியாகுமரியில் தான் நடைபெற்றது. அப்போ தான் இந்த பொத்தி வச்ச மல்லிகை முட்டு என்ற பாடலுக்கு மெட்டமித்தார் இளையராஜா. அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் படம் வெளியானதுக்கு பின்னால் தான் அந்த பாட்டு மிகவும் பிரபலமான ஒரு பாடலாக அமைந்தது. பாடல் பதிவின் போது அந்த அளவுக்கு அந்த பாடல் அமைந்ததாக எனக்கு நினைவில்லை. படத்தினுடைய கதாநாயகனும் சந்தித்து பேசுகின்ற ஒரு காதல் காட்சியாகத்தான் அந்த காட்சிக்கான சூழலை பாரதி ராஜா இளையராஜா கிட்ட சொன்னார். அப்போ அவர் போட்ட அருமையான டியூன் தான் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு என்ற அந்த டியூன். அந்த பாடல் காட்சியை தேனி பக்கத்தில் உள்ள கீரப்போத்தன்பட்டி என்ற ஊரில் தான் படமாக்கணும். அந்த பாடல் காட்சியில் பாண்டியன் ரேவதியை மேலே தூக்குவது மாதிரி அந்த காட்சி அமைந்திருக்கும். அந்த காட்சி படமாக்கப்பட்டது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒரு கயத்தில் தான் அது ரேவதி இருந்திருந்தாங்க. மேலேருந்து பாண்டியனும் ஆர்ட் டைரக்டர் கமலசேகரும் தான் அந்த கயரை தூக்கினாங்க. அந்த பாடல் காட்சி பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக படமாக்கியிருந்தார் பாரதி ராஜா. இன்று வரையிலே அந்த பாடல் காட்சியும் சரி, அந்த பாடல் காட்சியை பாரதி ராஜா படமாக்கினார்ல, அந்த காட்சியும் சரி என் மனதிலே அப்படியே பதிந்திருக்கிறது. நம்மளுடைய ரிட்டையர்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஏன் கிரிட்டிக்கா மாறுறதில்ல, அப்படியே அவங்க மாறி விமர்சனம் பண்ணாலும் அதை யாரும் ஆதரிக்கிறது இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த லோச்சன் கேட்டிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆக்டர்ஸ் ஏன் திரைப்படங்களை விமர்சனம் பண்றதில்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்த கேள்வியிலேயே அப்படி அவர்கள் விமர்சனம் பண்ணால் அதற்கு யாரும் ஆதரவு தெரிவிப்பதில்லையே அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு யாரும் ஆதரவு தெரிவிப்பதில்லைன்னா ரிட்டையர்ட் ஆக்டர்ஸ் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். மே 1 ரெட்ரோ திரைப்படம் தவிர வேற என்னென்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் வெளியாகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அன்றே சசிகுமார் கதாநாயகன் நடித்துள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படமும் வெளியாகிறது. பட விழாக்களுக்கும் பொது இடங்களுக்கும் சில நடிகர் நடிகைகள் பவுன்சர்களோட தான் வராங்க. அதுவே சில நேரங்களில் பிரச்சனை ஆகுது. அவங்க ரசிகர்களை பார்க்கும்பொழுது கூடவா பவுன்சர்களோட வரணும்? இது சரியான போக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பட விழாக்களுக்கு வருகின்ற நடிகர்களுக்கும் இது போன்ற பவுன்சர்கள் எல்லாம் இல்லாமல் ரசிகர்களை சந்தித்து உரையாடணும்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது எது தெரியுமா? இந்த மொபைல் கேமரா, இந்த செல்ஃபி மோகம் தான் இதுக்கெல்லாம் தடையை விதித்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் வர காலங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அல்லது வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் மாற்றம் என்பது நான் சொல்லி வரவும் வராது, நான் வேணான்னு சொன்னால் நிற்கவும் நிற்காது. மாற்றங்கள் என்பது எப்போதும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். சார், இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து கபிலன் கேட்டிருக்காங்க. இந்த வாரம் வெளியீட்டில் கேங்கர்ஸ் திரைப்படம் மட்டும்தான் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது. சுமோ திரைப்படம் நாளைக்கு தான் வெளியாகிருக்கிறது. இந்த படங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியறதுக்கு நிச்சயமாக 2-3 நாட்களாவது ஆகும். சார், மேடை நாடகங்கள் இப்போ நடக்குதான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. மேடை நாடகங்கள் இப்போதும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் 60களிலும் 70களிலும் நடந்த மாதிரி முழுவீச்சில் இப்போது மேடை நாடகங்கள் சென்னையிலே நடப்பதில்லை. சினிமா, சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்கள், விளம்பரங்கள் அண்ட் சீரியல்கள் இதுக்கெல்லாம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் பொருந்தாதான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலும் ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்கின்ற குழந்தைகளை எல்லாம் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்ல முடியாது, குழந்தை கலைஞர்கள். அதனால் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். தன்னுடைய நண்பர்கள் சிலருடன் இணைந்து ராமரங்கண்ணன் தயாரித்த திரைப்படம் தான் பச்சை விளக்கு என்ற திரைப்படம். பீம்சிங் இயக்கத்திலே உருவான அந்த திரைப்படத்திலே கதாநாயகன் நடித்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். அந்த படத்தினுடைய பாடல்களுக்கு மெட்டமைப்பதற்காக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ராமூர்த்தியும் அந்த அலுவலகத்திலே காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ கண்ணதாசன் வந்தார். வந்த உடனே இந்த பாட்டுக்கான டியூனை போட்டுட்டியா என்று விஸ்வநாதனை பார்த்தவர் கேட்க, போட்டுட்டேன் என்று அந்த டியூனை வாசித்து காட்டினார் MS விஸ்வநாதன். மெட்டை கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த உதவியாளரான பஞ்சு அருணாத்தை பார்த்து பஞ்சு எழுதிக்க என்று பாடலுக்கான வரிகளை சொல்ல ஆரம்பித்தார் கண்ணதாசன். பொன்மலர் செண்டு முகமாக இருவண்டு விழியாக உருக்கொண்ட திருமாது மீனாட்சியே என்று பாடல் வரியில் அவர் சொல்லி முடித்த உடனே MS விஸ்வநாதன் அருமையாக அமைந்திருக்கிறது என்று கண்ணதாசனை பாராட்டினார். MS விஸ்வநாதன் பல்லவியை பாராட்டின உடனே கண்ணதாசனுடைய உற்சாகம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்து விட்டது. அடுத்த 10 நிமிடத்தில் மொத்த பாடலையும் எழுதி முடித்து விட்டார் அவர். பச்சை விளக்கு திரைப்படம் ஏபி மெய்யப்ப செட்டியாருடைய ஆலோசனையின்படி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால பாடல் பதிவுக்கு முன்னாலே இந்த பாடல் வரிகளை அவரிடம் காட்டி அவருக்கு இந்த பாடல் பிடித்திருக்குதா என்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாலே பாடலை பதிவு செய்யலாம் என்பது மெல்லிசை மன்னருடைய எண்ணமாக இருந்தது. அதனால் அவர்கிட்ட போய் இந்த பாடல் வரிகளை எல்லாம் காட்டினாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலிலே பாராட்டிய அந்த பாடல் மெய்யப்ப செட்டியாருக்கு ஏற்புடையதாக இல்லை. பல்லவி ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால் இந்த பல்லவி ஜனங்கக்கிட்ட போய் சேராது என்றார் மெய்யப்ப செட்டியார். டியூனுக்கு தான் பாட்டு எழுதினேன் என்றார் கண்ணதாசன். அதைத்தான் நானும் சொல்கிறேன், டியூனையே மாற்றணும் அப்படின்னாரு மெய்யப்ப செட்டியார். அவருடைய சொல்லுக்கு அப்பீல் ஏது. அதனால் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் மீண்டும் டியூன் போட ஆரம்பித்தார். புதிதாக ஒரு டியூனை போட்டார். அந்த டியூனுக்கு கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி என்று தொடங்குகின்ற பாடல். மெய்யப்ப செட்டியாரை மிகப்பெரிய அளவிலே கவரவில்லை என்றாலும் பொன்மலர் செண்டு முகமாக இருவண்டு விழியாக என்று தொடங்கிய அந்த பாடல் இருக்கு, அது கவிஞர் கண்ணதாசனை மிகவும் கவர்ந்த பாடலாக அமைந்தது. அதனால் அடுத்த வாரம் வேறொரு கம்போசிங்கில் MS விஸ்வநாதன் பேசி கொண்டிருந்த போது அந்த பாட்டுக்கான டியூனை ஏதாவது ஒரு படத்தில் வச்சிடணும் என்றார் கண்ணதாசன். அவர் அப்படி சொன்ன உடனே MS விஸ்வநாதனுக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல. தட்டு தடுமாறி, அண்ணே
அந்த டியூனை முக்தா சீனிவாசனுடைய படத்துக்கு போன வாரம் தான் போட்டுட்டேன் என்று கண்ணதாசன் கிட்ட சொன்னார். அந்த டியூனை முக்தா பிலிம்ஸுக்கு போட்டுட்டியா? யார் அந்த பாட்டை எழுதினாங்க என்று கண்ணதாசன் கேட்க, வாலி அப்படின்னு புதுசாக ஒரு கவிஞர் வந்திருக்காரு, அவர் தான் அந்த பாட்டை எழுதினார் என்றார் விஸ்வநாதன். அப்படியா, என்ன பாட்டு அது, கொஞ்சம் பாடி காட்டு என்று கண்ணதாசன் கேட்க, எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த பாடல் வரிகளை கண்ணதாசனிடம் பாடி காட்டியிருக்கிறார். மெய்யேந்தும் விழியாட, மலரேந்தும் குழலாட, கையேந்தும் விளையாட நான் ஆடுவேன் என்று எம்.எஸ். விஸ்வநாதன் பாடி முடித்த உடனே ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு என்று வாலியை பாராட்டினாராம் கவிஞர். இந்த தகவலை கவிஞர் கண்ணதாசனுடைய மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஜெனரல் சக்கரவர்த்தியில் நடிக்கும்போது சிவாஜி முதலாக சந்தித்ததை பற்றி சொன்னீங்க. ரொம்ப தங்கமான மனுஷன். என்னை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு நீங்க செய்யறது, நல்லா நடிக்கிறீங்க. வைஃப்ட போன் வரும், எடுத்துட்டு போகணும். வைஃப்டேருந்து போன் வரது கூட எஸ். நைட் ஷூட்டிங், பரதன் டைரக்டர். நைட்ல ஒரு 11 மணி இருக்கும். அப்படி ஒரு ஷாட்டுக்கு போய் அந்த பொண்ணோட ஒரு ஷாட் பண்ணி ஒரு சாங் சீக்வன்ஸ் பெருசா கத்துறாரு. நான் பாரு, இந்த விஷயத்த நாளைக்கு நான் சின்னவர்கிட்ட சொல்லலைன்னா பாரு, நீ என்னடா நினைச்ச நீ. மறுநாள் மத்தியானம் வந்து பத்மநாபம் வந்தார். சின்னவர் நம்மளை கூட்டிட்டு வர சொன்னார். இந்த மாதிரி காலுக்கு மேல காலை போட்டு உட்காந்துருக்காரு எம்ஜிஆர். எவா அப்படின்னாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.